பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துவேல் கதிர் ரெண்டு பேருமே வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்ப முத்துவேல் சொல்றாங்க, பிரச்சனைய சரி பண்றேன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போற. என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை என்னால ஏத்துக்க முடியாது. அதனால இப்ப கூட நான் சொல்றேன், என்ன நான் பார்த்துக்க எனக்கு தெரியும். நான் மட்டும் தனியா நாளைக்கு சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் கதிர்கிட்ட கேக்குறாங்க. உடனே கதிர் என்ன பிரச்சனை எப்படி வந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்களை உடம்பு சரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையே. அது வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். ஓகேவான்னு சொல்லிட்டாலாம் இருக்காங்க. இல்ல, என்னால நீ எதுக்காக பிரச்சனையில மாட்டிக்கணும், அதை பத்தி தான் நான் யோசிச்சேனே தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. எது நடந்தாலும் உங்களுக்கு துணையா எப்பவுமே உங்க கூட நான் இருப்பேன். எது நினைச்சு நீங்க கவலையெல்லாம் படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்துவேல் கிட்ட கதிர் சொல்றாங்க. சரி, நாளைக்கு காலையில நம்ம கிளம்பணும். ஹோட்டல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கிளம்பி வந்துடுங்கன்னு சொன்னதும் உடனே முத்துவேலு சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனா, ராஜி, மதி எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கதிரை நினைச்சியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி என்னாச்சு, எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ராஜி கதிரை பத்தி தான். ராஜி, ஏதாவது கொஸ்டின் ஏதாவது தப்பா இது எழுதி வச்சிருக்க போறேன். அவங்க கேட்ட கேள்விக்கு கதிர்னு ஏதாவது ஆன்சர் எது எழுதி வச்சிட்டியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எக்ஸாம் எல்லாம் நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். கதிர் என்கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேங்கிறான். நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அவன் ஃபோன் பண்ணாலும் எதுவும் சரியா பேசாம வச்சிடறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பாரு கதிரு கதிரின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க. நான் கூட தான் என் புருஷனை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா என்ன, நான் என் புருஷன் ஃபோன் பண்ணதையே என்கிட்ட பேசலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் ஜாலியா சந்தோஷமா இருக்கேன். ஏன் அப்படி உன்னால இருக்க முடியலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே அதுக்கு மீனா கிட்ட நீங்களும் நானும் ஒன்னான்னு சொல்லிட்டு கேட்க, ஆஹாஹா எப்படி ஒன்னான்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண செந்தில் கால் பண்றாங்க மீனாவுக்கு. உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, என்னங்க சொல்லுங்க, நான் இல்லைன்னா நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னீங்களே, என்ன நிம்மதியா சந்தோஷமா இருக்கேலான்னு சொல்லி கேக்குறாங்க. மீனா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. நீ தான் எனக்கு எல்லாமே மீனா. நான் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நான் வரட்டுமான்னு சொல்றாங்க. ஆமா, வேலை எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. வேலையெல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னா கிளம்பி வந்துடுறேன்றாங்க. அது எப்படிங்க வர முடியும், இன்னும் பாதி வேலை இருக்கு. அது இல்லாம நாங்க ஹோட்டலுக்கு, தீம் பார்க்குக்கு எல்லாம் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். சோ நாங்க வர முடியாதுன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. மீனா, உன்கிட்ட பேசணும், உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எங்க இருக்கீங்கன்னு அட்ரஸ் அனுப்பு, நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஏங்க, நீங்க என்ன பார்க்கலாம் ஒன்றும் வரமாட்டீங்க. மாமா உங்களுக்கு ஏதாவது வேலை வச்சிருப்பாங்க. அந்த வேலையில இருந்து நீங்க தப்பிக்கணும். அதுக்காக என்ன பார்க்க வரலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கீங்க. அப்படித்தானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அதுக்கு செந்தில், சச்ச அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன்னை பார்க்க தான் வரலான்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. சரி, லொக்கேஷன் மட்டும் அனுப்பிடு மீனா, எனக்கு முக்கியமான கால் வருதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. உடனே மீனா ராஜி கிட்ட, மதி கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பார்க்கணும் போல ஆசையா இருக்கான். அதனால வரட்டுமான்னு சொல்லிட்டு கால் பண்றாங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, செந்தில் மாமா கூட உங்களுக்கு கால் பண்றாரு. ஆனா இவன் போனே பண்ண மாட்டேன்றான்னு சொன்னதும் உடனே அதுக்கு நம்ம மீனா சொல்றாங்க. ஏன் ராஜி, நீங்க எல்லாரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் அவங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்படி பேசுறியன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடு ராஜி, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேல காட்டுறாங்க. முத்துவேல் கையில பேக்கோட வராங்க. அம்மா, முக்கியமான விஷயமா நான் ஒரு வாரம் வெளியே போறேன். நான் போற வேலை நல்லபடியா முடியணும்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. உடனே சக்திவேல் அண்ணன், போகும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்க கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எங்க போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வடிவு தம்பி, போறதா இருக்கும்போது எங்க போறீங்கன்னு ஏன் கேக்குறீங்க? ஏன்னா அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே சரியில்லாத இருக்கு. எதிரி குடும்பத்தோட அவரு சுத்திட்டு இருக்காரே, அதனால கேட்டேன்னு சொல்றாங்க. உடனே காந்திமதி சொல்றாங்க, ஏன் அவன் மருமக கூட தானே அவன் சுத்திட்டு இருக்கான். இதுல என்னடா தப்பு இருக்கு? இதுக்கு எதுக்காகடா நீ கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, இங்க பாராட்டா, என்னதான் மருமகனா இருந்தாலும் அண்ணன் நம்பி ஏமாறுறாங்களோன்னு எனக்கு தோணுது. அண்ணனுக்கு பாதுகாப்புக்காகவும் துணைக்காகவும் நானும் கூட போறேன். அண்ணன், நீங்க எத்தனை நாள்னாலும் போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உங்க கூட உங்களுக்கு துணையா நான் வருவேன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் இங்க பாரு, கதிர்கிட்ட நான் பேசி பழகவும் இல்லை,
நான் இந்த குடும்பத்துக்கு எதிராகவும் சொத்துக்கு எதிராகவும் எதுவும் பண்ணல. முக்கியமான விஷயமா போறேன். போயிட்டு வந்துட்டு என்ன விஷயன்றத நான் சொல்றேன். நீ ஒண்ணும் வர தேவையில்லன்னு சொல்லி சக்திவேல் கிட்ட முத்துவேல் சொல்ல, சரி பெரியப்பா, அப்பாவுக்கு தான் வேலை இருக்கும். அதனால அப்பாவை வேண்டான்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன். எனக்கு பெருசா எந்த ஒரு வேலையும் இல்லல்ல. நான் வேணும்னா உங்க கூட வரட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் யாரும் வர வேண்டாம். வடிவு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. உடனே சக்திவேல் வந்து குமார கை அசைறாங்க. குமாரு 2 பேரும் வந்து தூரமா நின்று பாக்குறாங்க. கதிரோட கார்ல தான் முத்துவேல் வந்து ஏறி போறாங்க. இத பார்த்து சக்திவேல் குமாருக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. உடனே குமார் வந்து, அப்பா இப்பவே போயிட்டு பெரியப்பா கிட்ட நான் கேட்க போறேன். பெரியப்பா கிட்ட இப்பவே பதில் பேச போறேன். கையும் காலுமா பெரியப்பா மாட்டியிருக்காரு. இப்ப போறேன்ப்பா, போய் கேட்கிறேன்றாங்க. குமாரு கொஞ்சம் பொறுமையா இரு. என்னப்பா சொல்றீங்க? பொறுமையா இருன்னு என்ன சொல்றீங்க? நம்ம அவ்வளோ கேள்வி கேட்கிறோம். அதுக்கு அசராம பதில் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? விடுங்கப்பா, விடுங்க. இப்பவே நான் போய் கேட்கிறேன். விடுங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. குமாரு கேட்கறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. கேட்டா உண்மையை வந்து உன் பெரியப்பா சொல்லிட போறாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. எப்படியாவது சமாளிச்சு அங்கிருந்து தப்பிக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க. கேட்டாலும் உண்மை தெரியாது. வரட்டும், முதல்ல போயிட்டு வேலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு இல்ல, போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ வாடன்னு சொல்லிட்டு குமாரை கூட்டிட்டு சக்திவேல் அங்கிருந்து போறாங்க. இப்ப நம்ம கதிர் கேக்குறாங்க, வீட்டுல யாரும் எந்த கேள்வியும் கேட்கலையான்னு சொல்லி கேக்குறாங்க. அது எப்படி கேட்காத இருப்பாங்க? கேட்டாங்க. சேலம் வேலையை 1 வாரம் போறேன், திரும்ப வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படி இருந்தா உன்னுடைய தம்பி அமைதியா இருக்க மாட்டாரே. உங்களுடைய தம்பி கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அவனும் கேட்டாதான் வேற மாதிரி எல்லாம் கேட்டான். உன் கூட பேசுறது பழகுறது இந்த விஷயத்த பத்தியும் கேட்டான். ஆனா அவன்கிட்ட நான் எதுவும் பேசல. பேசியிருந்தா அவன் கஷ்டப்பட்டிருப்பான். எதுவும் பேசாம வந்த அப்புறம் எது ஒண்ணு நான் சொல்றேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி போலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி சென்னைக்கு போறாங்க. அடுத்த ட்ரக்கா கோமதியை காட்டுறாங்க. கோமதி, மீனா, ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அப்ப மீனா வந்து கோமதி கிட்ட சொல்றாங்க, அத்தை தயவு செஞ்சு உங்க வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் உடனே கோமதி, ஏண்டி நீ மட்டும் என்ன இதுல இன்டர்ஃபியர் ஆகாது, அதுல இன்வால்வ் ஆகாதுன்னு சொன்னா நீ மட்டும் பேசுற கேக்குற இல்ல? அந்த மாதிரிதான் எனக்கும். என் கண்ணு முன்னாடி ஏதாவது அநியாயம் நடந்தா கண்டிப்பா கேட்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. தங்கராஜ் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. இங்க சுரேஷ் மாப்பிள்ள வரலையான்னு சொல்லி கேட்டதும் உடனே கோமதி, ஏப்பா வராத மாப்பிள்ளையே கேட்குறியே, உன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் வந்திருக்கானே மச்சான், அவனை கூப்பிட வேண்டியது தானேன்னு சொன்னதும் உடனே மீனா, அத்தை இங்க கொஞ்சம் வாங்க, செப்பலை இங்க விடக்கூடாது, இங்க விடணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏண்டி என் கை பிடிச்சி இழுக்கிற? அத்தை அவங்க 2 பேருக்கும் தான் ஆகாதுன்ற விஷயம் தெரியும்ல, தெரிஞ்சோ நீங்க எதுக்காக தேவையில்லாம இந்த விஷயத்த கேக்குறீங்க? ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? தேவையில்லாம பிரச்சனையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா மீனா சொல்றாங்க. சரி சரி விடுடின்னு சொல்லிட்டுலாம் அமைதியா மாறி மாறி பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்போ கோமதி வந்து எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த இடத்துல எல்லாமே மாறி மாறி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோமதி வந்து தங்கராஜ் கிட்ட கேக்குறாங்க, இங்க பாருப்பா வீடு சூப்பரா இருக்கு. என் அண்ணனோட வீடு கூட இப்படிதான் இருக்கும். ராஜியோட வீடு செமையா இருக்கும் தெரியுமா? பார்க்கவே அப்படி இருக்கும் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. சரி எங்க ஊருக்கு நீங்க வரணும், எல்லாரும் வாங்க. வந்து எங்க ஊரு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் இருக்கும். நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. கோமதியோட வாய் கொஞ்சம் கூட மூடுறதே இல்ல. மீனாவும் ஐயோ என்னடா இது, அத்தை வாய் மூடாம இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மீனாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் நம்ம கோமதி வந்து நடந்துக்கிறாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதும், அத்தை ப்ளீஸ் அத்தை, நம்ம வீடு கிடையாது இது, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவரு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து எப்படி எல்லாம் சிரிச்சாரு தெரியுமா? ஏன் அத்தை இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்ல, ஏய் அவன் நடத்துற மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஆனா ராஜி இது எதுவுமே கண்டுக்காம கதிரை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து கேக்குறாங்க, ராஜி இங்க பெரிய போர்க்களமே நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எதை பத்தி நினைச்சிட்டு இருக்க? எப்ப பாரு கதிரு கதிரு கதிரை பத்தி மட்டும்தான் நினைப்பா உனக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அவனை பத்தி மட்டும்தான் என்னுடைய மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அவன் இப்ப வரைக்கும் ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணல தெரியுமான்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் இருக்க.
ஏய் நாளைக்காவது நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோண்டி, நாளைக்காவது என்ஜாய் ஆச்சு பண்ணலான்ட்டுன்னெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வந்து கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. என்னவோ தெரியல கோமதி, 2 நாளாக வந்து கடைங்களை எல்லாமே மூட சொல்லி கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஏங்க நம்ம கடையை மட்டுமா? இல்லை இல்லை கோமதி, எல்லார் கடையும் தான் மூட சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. சரி வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது, அதனால தான் சரி குடும்பத்தோட கிளம்பி வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். கதிரும் டிராவல்ஸ் விஷயமா வெளியே போறேன்னு வந்து சொல்லியிருக்கான். நாங்க மட்டும்தான் இருக்கோம். செந்திலும் அங்க வரதா பிளான் பண்ணியிருக்கானா, அதனால சரி நாங்களும் வரட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, நீங்க இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியல. நீங்களும் வந்துட்டா நல்லா இருக்கும், நீங்களும் வாங்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி முதல்ல மீனா கிட்ட சொல்றேன். மீனா அதுக்கு என்ன பதில் சொல்றாலோ பார்க்கலான்னு சொல்றாங்க. மீனா வந்து எப்பா மீனா, நான் இங்க வந்தா உன்னுடைய மாமாவுக்கும் அத்தைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல. நானும் அரசி, செந்தில், சரவணன் 3 பேரும் வரோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செந்தில் ஆல்ரெடி கிளம்பிட்டான், அதுதான் சொல்லலான்னு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமா, அதுலலாம் ஒரு பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் வாங்க மாமான்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் கோமதிக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. பாத்தீங்களா, எல்லாரும் அவங்கவுங்க ஜோடியோட இருக்கீங்க, நான் மட்டும் இங்க தனியா இருக்கேன். இந்த கதிருக்கு வேலை மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. ராஜி, இதுக்கெல்லாம் கூடவா ஃபீல் பண்ணுவேன்? ஏன் ராஜி இப்படி இருக்கேன்? இல்லக்கா, கதிர் முன்ன மாதிரி கிடையாது, கதிர் ரொம்பவே மாறிட்டான்னு தெரியுமான்னு நல்லா சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் புலம்ப. உடனே மீனா, ஐயய்ய, எப்ப பாரு கதிரு கதிருன்னு சொல்லிட்டு உன் புருஷன் எங்கேயும் போக மாட்டான், அவன் முதல்ல வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ராஜிய கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. அப்ப கரெக்டா ராகவன் அவங்க வராங்க. மீனா வந்து மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம் மீனா, சொல்லுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மாமா, அது வந்துன்னு சொல்லிட்டு மீனா தயங்குறாங்க. உடனே கோமதி வந்து, இல்ல என்னுடைய புருஷனால என்னை விட்டுட்டு இருக்க முடியலையா, என் புருஷன் என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. 3 பேர் வராங்க. உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல 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 நாங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு கோமதி கேட்க. என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க, வீட்டுல இடமா இல்ல, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இடமா இல்லாம இருக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தாராளமா வரட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது, மனசு கோணாம நாங்க நடந்துப்போம்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்றாங்க. இதை கேட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றிண்ணே நன்றின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவனோட ஒய்ஃப் வந்து, ஏங்க இந்த அம்மாவவே நம்மளால சமாளிக்க முடியாம திக்கி திணறோம், இவளுடைய புருஷன் வந்துட்டா அவ்வளவுதான் போல, நம்மளுடைய குடும்பம் மான மரியாதை எல்லாமே காத்துல பறக்க விட்டுருவாங்க போலியேன்னு சொல்றாங்க. ஏய் கொஞ்சம் அமைதியிரு, என் தங்கச்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னுடைய பொண்ணோட மாமியார் வீட்டு ஆளுங்க கிட்ட நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. வர்றவங்க இன்னும் 2 நாள் இல்ல 3 நாள் இருப்பாங்களா, அப்புறம் கிளம்பி போயிட போறாங்க, இதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்றாங்க. கோமதி வரியவே பார்த்துட்டு இருக்காங்க, பாண்டியன் எப்ப வருவாங்களோன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பாண்டியன் எல்லாருமே கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் கதிரும் சென்னைக்கு வராங்க. இப்ப எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரே ஊர்ல இருக்காங்க, ஆனா வேற வேற இடத்துல வந்து இருக்காங்க. இப்போ ஒருவேளை ராஜி போகும்போது கதிர் வந்து ராஜியோ பார்த்தா என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது? கதிர் கூட முத்துவேல் இருக்கிற விஷயம் மட்டும் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா, குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட முத்துவேல் அவருக்கு இருக்கிற பிரச்சனைய வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்லுவாங்களா? இதை எப்படி கோமதியும் ராஜுவும் தாங்கிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.